எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு திங்கட்கிழமை, தை மாதத்தின் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை பிரதமை. இந்த நாளுக்கு என்ன விசேஷம்னு பார்க்கணும். வாழ்க்கையிலேயே சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் ரொம்ப அபூர்வமாக அற்புதமாக நடைபெறும். அப்படி ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசைக்கு மறுநாள், அதாவது தை வளர்பிறை பிரதமை. அது அபூர்வமான நாள். அது தமிழுக்கு, ஆழ்வாருக்கு, எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிரமாதமான நாள். அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க ரொம்ப எளிதாக சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தை அமாவாசைக்கு மறுநாளா திருநாங்கூரில் போங்க, திருநாங்கூரில் 11 கருட சேவை அவ்வளோ விசேஷமாக நடக்கும் அப்படி என்று சாதாரணமான மக்கள் கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அதனுடைய பின்னணி என்ன? அன்றைக்கி ராத்திரி 11 கருடன் பெருமாள் ஆரோகணித்து அந்த திருவீதியில் வலம் வர்றார் அப்படிங்கிறது மட்டும்தானா? அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், அது மட்டும்தான் விசேஷமா அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னணி நம்ம என்னான்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேள்வியாக பார்ப்போமே. முதல்ல தை அமாவாசைக்கு என்ன விசேஷம்? அதனால் தை அமாவாசைக்கு மறுநாள் இந்த கருட சேவை வைக்கிறாங்க. அந்த அமாவாசைக்கு ஒரு விசேஷம் இருக்குது இல்லையா? அமாவாசைங்கிறது அது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய, அந்த மகர மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. அந்த அமாவாசைக்கு நம்ம தென்புலத்தாரனுடைய வழிபாட்டை செய்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். தை அமாவாசைங்கிறது ஊர் உலகத்தில் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா, மற்ற அமாவாசைக்கு போய் பிதிர் தர்ப்பணாதிகளை பண்ணுறாங்களோ இல்லையா, தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஆறு, எல்லா குளம், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு ஏற்றுவார்கள். ரொம்ப சாலை சிறந்தது தை அமாவாசைங்கிறது. ஆனால் அதற்கு மேலே அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா அப்படின்னு சொன்னால், திருமங்கை ஆழ்வார் மஞ்சள் குழி உற்சவம் காணுகின்ற நாள். அது ரொம்ப நாளாக நடைபெறுது, திருமங்கை ஆழ்வார் காலத்திலேருந்து நடைபெறுது. இதுதான் இந்த திருநாங்கூர் கருட சேவையினுடைய தொடக்கம். இந்த நேரத்தில் சில அன்பர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, கருட சேவை என்ன அது ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த திருநாங்கூர் கருட சேவை என்பது, இந்த உற்சவம் எப்போது ஆரம்பித்தது, இதுக்கு முக்கியத்துவம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல திருநாங்கூரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த திருநாங்கூர் அப்படி என்கிறது முக்கியமான திவ்யதேசங்களெல்லாம் அடங்கியது. 11 திவ்யதேசங்கள் இந்த திருநாங்கூர் திருத்தலத்திலே இருக்குது. அந்த 11 கோயில், அதாவது திருநாங்கூர், அதாவது திருமணிமாட கோயில், அங்கே தான் இந்த உற்சவம் நடக்கும். அங்கே நாராயண பெருமாள் இருக்கிறார். அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தன் இருக்கிறார். செம்பன் கோயில், திருச்செம்பன் கோயில், அங்கே ரங்கநாத பெருமாள் இருக்கிறார். திருத்தெற்றி அம்பலம், அங்கே செங்கண்மால் இருக்கிறார். திருவள்ளக்குளம்ங்கிறது அண்ணன் பெருமாள் கோயில். அந்த இடத்துல சாட்சாத் சீனிவாச பெருமாள் இருக்கிறார். திருமலையப்பன் மாதிரியே சீனிவாச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாரோடு அங்கே இருக்கிறார். திருவண் புருடோத்தமன், புருஷோத்தம பெருமாள் இருக்கிறார். திருவைகுந்த விண்ணகரம், வைகுந்தநாதனே இருக்கிறார். அதுக்கப்புறம் திருத்தேவனார் தொகை, அங்கே மாதவ பெருமாள் இருக்கிறார். திருப்பார்த்தன் பள்ளி, தாமரையாள் கேழ்வன் இருக்கிறார். அதுக்கப்புறம் திருக்காவளம்பாடினாலே கோவலன், அங்கே கோவலன் பெருமாள் இருக்கிறார். இது 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திவ்யதேசங்கள் இந்த திவ்யதேசங்கள். இந்த 11 எம்பெருமான்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, திருமங்கை ஆழ்வாரை நம்ம தமிழ் கேட்கணும் அப்படின்ட்டு ஆசை. இந்த 11 எம்பெருமான்களுக்கும் சேர்ந்து ஒரு உற்சவம் நடத்தினா என்ன? இதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எது அப்படின்னு சொன்னால், வைகாசி மாதம் ஆழ்வார் நவத்திருப்பதியிலே நம்ம ஆழ்வார்கிட்ட மங்களாசாசனம் பண்ணுவதற்காக இந்த 9 பெருமாள்கள், நவதிருப்பதி பெருமாள்கள் மங்களாசாசனம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில், அதாவது பந்தலெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக ஆழ்வார் இங்கே எழுந்தருளி ஒவ்வொரு பெருமாளுக்காக மங்களாசாசனம் பண்ணுவார். அது ரொம்ப நாளாக நடைபெறுது, நவதிருப்பதி கருட சேவைன்னுட்டு. அதே மாதிரி ஒரு கருட சேவை நம்ம திருநாங்கூரில் நடத்தினா என்ன அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தோன்றி, அதில் இருக்கக்கூடிய பிரமுகர்களெல்லாம் ஒன்றாக கூடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி 132 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்தார்கள். அதுதான் இப்போ கருட சேவை உற்சவமாக நடக்குது. ஏற்கனவே மஞ்சள் குடி உற்சவத்தோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ஆழ்வார் நவதிருப்பதி உற்சவமாட்டமே இங்கே திருநாங்கூர் கருட சேவை உற்சவம் நடக்க வேண்டும். அந்த எண்ணம் நன்றாக இருந்தால் அது நடந்துவிடும். எம்பெருமானுடைய திருவிழா
இந்த ஆழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனம், ஆழ்வாருக்கு ஒரு உற்சவம்னா எம்பெருமானுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஆகையினால தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. 132 ஆண்டுகள் வந்துருச்சு. அந்த 132வது ஆண்டு இந்த இடம் இந்த மஞ்சள் குடி உற்சவத்துக்கு அடுத்த நாளே பிரதமையாக போயிடுது. அது தை அமாவாசை பிரதமையாக போயிடுது. அந்த பிரதமையிலே நமக்கு இந்த கருட சேவை நடக்குது. பொதுவாகவே கருட சேவைன்னா ஒவ்வொரு கருட சேவைக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. கருட சேவை என்னாலே வேதத்தினுடைய உச்சிபாகமாகிய அந்த உபனிஷத் காட்டுகின்ற அந்த பரம்பொருள், இந்த வேதத்தின் மேலே அந்த பரம்பொருள் இருப்பதை அப்படியே ஒரு பிரத்யட்சமாக காட்டுவது தான் இந்த கருட சேவை. அதனால தான் கருட சேவை, நீங்கள் திருப்பதி கருட சேவையாக இருக்கட்டும், இல்லாட்டி போனால் ஸ்ரீரங்கம் கருட சேவையாக இருக்கட்டும், ஏன் காஞ்சிபுரம் கருட சேவையாக இருக்கட்டும், நவதிருப்பதி கருட சேவையாக இருக்கட்டும், இன்னும் பல விசேஷமான கருட சேவை உற்சவங்களெல்லாம் நடக்குது. இப்போ எல்லா கோயிலையும் நடக்குது. பிரம்மோற்சவத்திலேயே ஒரு நாள் இருக்குது. மற்ற உற்சவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட இந்த கருட சேவை உற்சவத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அலைமோதும். ஏன்னா கருட சேவையை பார்த்துட்டோம்னா நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிடுச்சுன்னுட்டு அர்த்தம். அந்த கருட சேவை உற்சவம் தான் இங்கே திருநாங்கூர் கருட சேவை உற்சவமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி, கருட சேவை அன்றைக்கி ராத்திரி தானே, வேறு ஒன்றும் விசேஷம் இல்லையா? அன்றைக்கி வேறு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கே திருநாங்கூர் போய் பார்த்தா தான் தெரியும். அன்றைக்கி பல்வேறு திவிதேசங்களை அப்படியே மங்களாசாசனம் பண்ணிக்கிட்டே வருவார். மணிமாட கோயிலில் எழுந்தருள்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் இடத்துல தமிழ் கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த பாசுரம் கேட்கறதுக்காகவே அங்கங்கே இருக்கக்கூடிய 11 திவிதேசத்து எம்பெருமாளும் பல்லக்கில் எழுந்தருளி என்ன பண்ணுவாங்க, இந்த மணிமாட கோயிலுக்கு சேருவாங்க. எதுக்காக? தமிழ் கேட்கறதுக்காக. அதனால் கருட சேவையை விட ஒரு பகுதி முக்கியம் என்ன என்று சொன்னால், இந்த தை மாத பிரதமையில் நடக்கக்கூடிய, அதாவது திங்கட்கிழமை நடக்கக்கூடியது, நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மங்களாசாசன வைபவம் இருக்குது இல்லையா, அது கருட சேவையை விட ரொம்ப சிறப்பானது. அங்கே போய் பார்க்கணும். நீங்கள் மணிமாட கோயிலில் முன்னாடி ஒரு அற்புதமான பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தலில் ஜகஜகன்னு நிற்கும். அந்த திருநாங்கூர் திருப்பதியை அடைச்சிக்கிட்டு நிற்கும். ஒரு சின்ன கிராமம் அது. அதில் பார்த்திங்கன்னா அத்தனை கடைகள், அத்தனை பஜனைகள், அத்தனை சொற்பொழிவுகள். அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ததியாராதனம், விநியோக ஆராதனை, எவ்வளவு விஷயம் நடக்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய சபைகளும் அங்கே கூடியிருக்கும். எவ்வளவு மக்கள் அந்த இடத்துல கூடுவாங்கன்னா, அப்படியே வங்காள விரிகுடா கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பாகவதர்கள், மெய்யன்பர்கள், அதை பார்க்கணுன்ட்டு வந்திருக்கக்கூடியவர்கள், அதுங்க தொண்டு செய்ய வந்தவர்கள், இப்படி பல பேர் இருப்பாங்க. மத்தியானத்தில் அந்த மணிமாட கோயில் அந்த முன் மண்டபத்தில் பெருமாளெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க வரிசையாக கியூவில் நின்று. எதுக்காக? ஆழ்வார்கிட்ட தமிழ் கேட்கறதுக்காக. அந்த ஆழ்வார் நிற்பார். ஒரு 2-2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் நடக்கும். மங்களாசாசனம் காதார கேட்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு எம்பெருமான்களாக வருவார். உதாரணமாக இப்போ கீழச்சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தேவனார் தொகை நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, திருத்தேவனார் தொகை எம்பெருமான் அப்படின்னு வந்தவுடனே திருத்தேவனார் எம்பெருமான் நிற்பார். உடனே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்வார். வானாடும் மண்ணாடும் மற்றுள்ள பல்லுயிரும் தானாய எம்பெருமான் தலைவன் அமர்ந்து உறையுமிடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நாங்கை தன்னுள் தேனாறு மலர்பொழில் சூழ் திருத்தேவனார் தொகையே அப்படின்னு அந்த மங்களாசாசனம் பண்ணவொடனே தீபாராதனை பெருமாளுக்கு திருத்தேவனார் தொகை அந்த பெருமாளுக்கு தீபாராதனை நடக்கும். உடனே குமுதவல்லி நாச்சியார், அந்த குமுதவல்லி நாச்சியாரோட ரொம்ப கம்பீரமாக அப்படியே வினயத்தோடு அந்த பெருமாளை சுற்றி வருவார். சுற்றி நின்று தீபாராதனை நடக்கும். தீர்த்த சடாரி எல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் மாலை பிரசாதமெல்லாம் கொடுத்து அனுப்புவார். அப்படியே குனிஞ்சு அதெல்லாம் வாங்கிப்பார் திருமங்கை ஆழ்வார். பார்க்க அந்த விபவ தசையிலே எப்படி நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்வது போல் அந்த காட்சி அமைந்திருக்கும். அப்படி மங்களாசாசனம் பண்ணவுடனே அந்த தமிழ் கிடைத்த திருப்தியோட மணிமாட கோயிலில் அவருக்கான ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் போய் அவர் எழுந்தருள்வார் அந்த பெருமாள். திருவள்ளக்குளம்னா இவருக்கு ரொம்ப ஏன் ஈடுபாடு அதிகம் அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து தானே இவருக்கு குமுதவல்லி நாச்சியாரே கிடைச்சாங்க. அதனால் அங்கே போன உடனே பெருமாள் நின்ன உடனே இவருக்கு அந்த தமிழ் அப்படியே பீறிட்டு கிளம்பும். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மன்னு நாங்கூர்
திண்ணார் மதில் சூழ் திருவள்ளக் குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே. என்ன அற்புதமான பாசுரம் பாருங்க. இப்படி ஒரு எம்பெருமான்களும் அந்த பாசுரத்தை பாடிவிட்டு அவர்களெல்லாம் அந்த மணிமாடக் கோயிலில் போய் அமர்வார்கள். இந்த மணிமாடக் கோயிலே ரொம்ப அற்புதமான திவ்யதேசம். அப்படிப்பட்ட இடத்துல இதெல்லாம் நடக்கும். 4-4:30 மணி ஆகிடும். இது ஒரு பகுதி. மஞ்சள் குழி உற்சவம் ஒரு பகுதி. ஆழ்வார் ஒரு திவ்யதேசமாக போய் அங்கங்கே வந்து அப்படியே ஒரு விசிட் அடித்து அங்கே பெருமாளுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுறது ஒரு பகுதி. அந்த பெருமாளெல்லாம் ஒரே இடத்துல வந்து கூடி ஆழ்வார்கிட்ட இருந்து மங்களாசாசனம் வாங்கிறது ஒரு பகுதி. அதற்கு பிறகு தான் அந்த திருநாங்கூர் கருட சேவை அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ஒரு கேள்வி, அந்த திருநாங்கூர் கருட சேவை எத்தனை மணிக்கு நடக்கும்? பெரும்பாலும் குறைவில்லாமல் 11 மணிக்கு முன்னாடி நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே இது நடக்கணும், திருமஞ்சனங்களெல்லாம் நடக்கணும். அப்புறம் கருடன் மீது ஏன்னா இப்போ வர்ற பெருமாளெல்லாம் பல்லக்கிலையும் வெவ்வேறு விதமான வாகனங்களையும் தான் வருவாங்க. எல்லாம் அங்கங்கேருந்து வரணும் இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல ஆராதனைகள் எல்லாம் முடிந்து திருமஞ்சனாதிகள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த கருடன் மீது சர்வ ஆபரணங்களெல்லாம் பூட்டி பெருமாளை அலங்காரம் பண்ணி மாலை எல்லாம் செய்யணும் இல்லையா? ஆனால் 7 மணிலேருந்து எல்லாம் போய் அந்த பெருமாளை எல்லாம் வணங்கிட்டு வரலாம். உள்ளே போய் வணங்கிட்டு நம்ம வரலாம். 11 எம்பெருமான்களும் அப்படியே ஜெகஜோதியாக உள்ள அந்த மணிமாடக் கோயிலில் இதுக்கென்னே ஒரு மண்டபம், ரொம்ப அற்புதமான மண்டபம், கருட சேவை மண்டபம். அந்த இடத்துல 11 பிளாக்காக இருக்கும். இந்த பெருமாள் பேரே போட்டிருக்கும். நீங்கள் போய் எல்லா பெருமாளையும் முன்னாடி போனோம்னா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரணும் இல்லையா? இப்போது 11 எம்பெருமான். அதுக்கு பிறகு அந்த 11 மணி ஆகிடும். 11 மணிக்கு என்ன அதிர்வேட்டு, என்ன கோலாகலம் அப்படி பார்க்கணும். அப்படி வரும்பொழுது முதல்ல திருமங்கை ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணால் மாமுனிகள் வருவார். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் அன்னவாகனத்திலே வருவார். அதற்கப்புறம் கருட சேவையில் ஒவ்வொரு எம்பெருமானும் அந்த வாயில் முகப்பு இருக்குது இல்லையா? அடடடடடா, அதிலேருந்து வந்து நிமிர்ந்து நின்று அந்த திருமுழுக்க அடைச்சிக்கிட்டு நிற்கிற காட்சி இருக்குது இல்லையா? அதில் மணவாள மாமுனிகள் இந்த செயற்கரிய செயலை செய்த திருமங்கை ஆழ்வாரை வந்து அவர் மங்களாசாசனம் செய்வார். அவருடைய வடிவழகு என்ன அற்புதம் தெரியுமா? அந்த அனைத்தவலும் தொழுத கையும் எடுத்துக்கிட்டு திருமங்கை ஆழ்வார் அன்னவாகனத்திலே குமுதவல்லி நாச்சியார் திருத்தி பணி கொண்டவர்கள் இல்லையா? ஒரு மனைவி நினச்சா ஒரு கணவனை எந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போக முடியுங்கிறதுக்கு பெரிய அடையாளம் இல்லையா? திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த குமுதவல்லி இதுக்காக தானே அந்த நாச்சியார் வந்தாங்க. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் குமுதவல்லி நாச்சியார். அதாவது 2 பேரும் சேர்ந்து சிலதெல்லாம் ரொம்ப வைணவம் பரப்பிலே ஆச்சரியமாக இருக்குது. அதை 2 மூர்த்திகளையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு மனம் கொள்ளும். அப்படி வந்து நின்னவொடனே ஜெகஜோதியாக நடக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து விடிய 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 உங்களுக்கு அந்த திருநாங்கூர் கருட சேவை. 5 மணிக்கு திருவந்தி காப்பு நடக்கும். அப்புறம் ஆழ்வார் போய் அங்கே ஆஸ்தானத்துக்கு போய் மணிமாடக் கோயிலில் போய் அவருக்கான இடத்துல போயிட்டு எழுந்தருள்வார். அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா? காலையில் அங்கே திருவந்தி காப்பு நடக்குது, அன்னைக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதற்கு அடுத்த நாளும் சிறப்பு இருக்குது. அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் திருவாராதனம் ஆகும். திருவாராதனமெல்லாம் ஆரம்பித்த உடனே மணிமாடக் கோயிலில் விடை பெற்று கொண்டு ஆழ்வார் கடன்னுட்டு வருவார். எங்கே வருவார்னா, தான் எந்த இடத்துல தன்னுடைய மனையாளை சந்தித்தோமோ அந்த குமுதவல்லி நாச்சியாருடைய அவதார தலமாகிய திருவள்ளக்குளம், சுவேதகுளம் என்னட்டு பேர், அப்படிப்பட்ட இடத்துல 3 மணிக்கு வருவார். சரி, அது வரைக்கும் அங்கே ஒரு சுவாமி இருக்கிறார். திருவள்ளக்குளத்தில் சடகோப கல்யாணராமன் சுவாமின்ட்டு இருக்கிறார். இன்றைக்கி 91 வயது அந்த சுவாமிக்கு ஆகுது. அவரும் சித்திரகூட சுவாமி, டாக்டர் ஏவி ரங்காச்சாரியார், இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு அற்புதமான விழாவை அந்த இடத்துல நடத்துகிறாங்க. அங்கே அண்ணன் பெருமாள் கோயில் கல்யாண மண்டபம் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது. காலையில் 6 மணிக்கு, இந்த 6 மணிக்கு துவங்கி அதில் கோபூஜை என்ன, இந்த சிறார்களுடைய நடனங்கள் என்ன, திவ்யநாம சங்கீர்த்தனம் என்ன, உபன்யாசங்கள் என்ன, இதோட இந்த வைணவத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியவர்களுக்கு ஜாதி பேத வித்தியாசம் இல்லாமல் ஆகம விதிகளை பின்பற்றியவர்கள், ததியாராதனை நடத்தியவர்கள், ஏதாவது நூல் எழுதியவர்கள், அங்கங்கே பிரச்சாரம் செய்பவர்கள், ஏதோ ஒரு மனம் மொழி மெய் ஏதாவது ஒன்றினாலே இந்த வைணவ சமுதாயத்துக்கும் சமயத்துக்கும் இந்த மனித உலகுக்கு மனித குலத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மருத்துவம் செஞ்சு ஏழைகளுக்கு செஞ்சாலும் கூட அதற்கும் ஒரு அங்கீகாரம்.
அந்த மாதிரி ஒரு நவமணிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் வைணவ ரத்னா, சிரோரத்னா, வைணவ சேவாரத்னா முதலிய விருதுகளை அந்த பெரிய திருவோலக்கம் என்று சொல்லக்கூடிய பாகவதர்கள் கூட்டத்தின் முன்னாலே திருமங்கை ஆழ்வானுடைய அடிவாரத்திலே ஒரு அற்புதமான உற்சவம் நடக்கும். அதுக்கு கலியன் ஒலிமாலைன்னு 2 பேர். எப்படி 132 வருஷமாக அந்த திருநாங்கூர் கருட சேவை நடக்குதோ அதே மாதிரி 25 வருடங்களாக இந்த சுவாமி நடத்தி வருகிறார். அந்த உற்சவம்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கேயும் ததியாராதனம் உண்டு. அங்கேயும் ஏராளமான அன்பர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு 3 மணிக்கு திருவள்ளக்குளத்தில் வருவார். திருவள்ளக்குளத்தில் ஆஹா என்ன மாதிரியான ஒரு மங்களாசாசனம் தெரியுமா? உள்ள மங்களாசாசனம் அந்த பிரகாரம் முழுக்க பக்தர்கள் நிரம்பி வழிவார்கள். எல்லாருக்கும் விநியோகம். ஒரு புளியோதரை என்ன, சக்கரை பொங்கல் என்ன, நிறையா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு வடுகநம்பி மண்டபம் போவார். அந்த வடுகநம்பி மண்டபத்திலே இருந்து திருத்தேவனார் தொகை அங்கே போயிட்டு அங்கே இருந்து திருவாலி போய் அங்கே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிக்கிட்டு ராத்திரி ஒரு 12 மணி ஆகிடும் அவருடைய ஆஸ்தானமான திருநகரி போய் சேர்றதுக்கு. அந்த இடத்துல இப்போ இந்த தரம் பாலாலயம் நடந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல அந்த பெருமாள் கருட சேவை இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் வழக்கமாக எப்படி நடக்கும்னா அந்த இடத்துலையும் ஒரு கருட சேவை நடக்கும். அங்கேயும் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப கம்பீரமாக இத்தனை பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண திருப்தியோட அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 11-12 மணிக்கு போய் ஆஸ்தானம் சேருவார். இப்படி மஞ்சள் காப்பு உற்சவம். அதற்கு பிறகு ஆழ்வார் மங்களாசாசனம் மணிமாடக் கோயிலில், அந்த மணிமாடக் கோயிலில் துவங்கிய 11 எம்பெருமான்களுடைய கருட சேவை. அதற்கு அடுத்த நாள் திருவள்ளக்குளத்தில் கலியன் ஒலிமாலை மகாநாடு. அந்த கலியன் ஒலிமாலை மகாநாட்டு ஒட்டி பெருமாளுடைய பல்வேறு விதமான அந்த தரிசனங்கள். அதற்கு பிறகு அன்று இரவு போய் ஆஸ்தானம் சேருதல். இப்படி 3 நாள் கோலாகலமாக நடக்கக்கூடிய மிக மிக அற்புதமான விழாத்தான் இந்த திருநாங்கூர் கருட சேவை திருவிழா. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பொங்கலை ஒட்டியே வந்துருச்சு. அதனால் இந்த திருவிழாவில் எல்லோரும் பரம பக்தர்கள், பாகவதர்கள், அன்பர்கள் எல்லாரும் அன்வயித்து ஆழ்வானுடைய திருவருளையும் பெருமானுடைய திருவருளையும் பெற வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாரும் வர வேண்டும், எம்பெருமான் அருளை பெற வேண்டும்.